கொடைவள்ளலான கர்ணனுக்கே சொர்க்கத்துல சாப்பாடு கொடுக்கப்படவில்லையாம். அது ஏன் தெரிஞ்சுக்கலாமா? யாரு என்னன்னெல்லாம் பார்க்காம தங்கம், வெள்ளி, ஏன் தன்னோட கவச குண்டலத்தை கூட தானமா கொடுத்த கர்ணன் இயற்கை எய்தினதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போறாரு. இதுல என்ன ஆச்சரியம்னா, அப்பேற்பட்ட கொடைவள்ளலுக்கே சொர்க்கத்துல சாப்பாடு கொடுக்கப்படல. அவருக்கு என்ன தானமா கொடுத்தாரோ, அதாவது தங்கம், வெள்ளி இதை தான் அவர்கிட்ட கொடுத்தாங்களே தவிர அவர்கிட்ட சாப்பாடு எதுவுமே கொடுக்கல. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவர் பொன், பொருள் இது எல்லாமே தானமாக கொடுத்தாரே தவிர ஒரு தடவை கூட அன்னதானம் செஞ்சதில்லை. இப்படி சாப்பாடு வழங்கப்படாத காரணத்தால் இந்த சூழ்நிலையில் கர்ணனை மறுபடியும் பூலோகத்துக்கு 16 நாட்கள் அனுப்பி வைக்கிறாங்க. இது எதுக்காகனா, அவர் பூலோகத்துக்கு போய் அன்னதானம் செய்துட்டு வரணும் அப்படின்னு தான் அவரை அனுப்புகிறாங்க. இந்த 16 நாட்களை தான் பித்ருபக்ஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. பித்ருபக்ஷம்ன்றது முன்னோர்களை வழிபட்டு அவங்களோட ஆசையை பெறுறதுக்கான ஒரு நேரம். இது வருடந்தோறும் புரட்டாசி மாதத்தில் வரும். இப்போ நம்மளுடைய சூரிய தேவனின் மகன் அன்னதானம் செய்துட்டு மறுபடியும் சொர்க்கத்துக்கு வராரு. அவருக்கு சாப்பாடும் வழங்கப்படுது. கேட்குறவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குற கர்ணனுக்கே இந்த நிலைமை வந்தது ஒரு விசித்திரமான விஷயம்தான். இதில் இருந்து அன்னதானம் எவ்வளவு முக்கியம், அதோடைய மகிமை என்ன அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதோட புராண இதிகாசம், சிறுகதை இதில் எல்லாம் உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.